الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம், கடல், கரை எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே ஒரு மூமினான ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்குமே தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்த மட்டில் 2 அடிப்படைகளில் தன்னுடைய வாழ்வை என்ன செய்யலாம், அமைத்துக் கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகள் மாத்திரம் செய்து, அதாவது ஃபர்லான வணக்க வழிபாடுகளை மாத்திரம் செய்து அவனால மறுமையிலே சுவர்க்கமும் போகலாம். இன்னும் ஒன்று, அல்லாஹ் தஆலா கடமை இல்லாத உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து இந்த உலகத்தில் அவன் பேணுதலோடு உலக பற்றற்ற தன்மையோடு என்ன செய்யலாம், அவன் வாழ்வதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல சஹாபாக்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பற்றியும் நிறைய இடங்களில் நிறைய படிப்பினைகளை எங்களுக்காக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் பொறுத்த மட்டில் நாங்கள் எல்லாம் ஏதோ கடமைக்காக வாழுகிறோம் என்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த மார்க்க விஷயத்தில் நாங்கள் எல்லாம் இருக்குகின்றோம். மார்க்க விஷயத்தில் பேணுதல் என்பது அல்லது பற்றென்பது இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு போகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு காலங்கள் வருகிற போது ஈமானிய அந்த பேணுதலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ரமலானுடைய காலம் வருகிற போது அது எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு சந்தோஷமும் அதே போன்று ஒரு பூரிப்பும் ஒரு பேணுதலுடைய உச்சகட்டமும் அந்த மாதத்திலே இருக்கிறது. ஆனால் அது அப்படியே கடந்து போய்விட்டால் அது அப்படியே குறைந்து போய் கொண்டு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறார், அக்பிர்னி பி அமல், எனக்கு யா ரசூலுல்லாஹ் ஒரு அமலை சொல்லி தாருங்கள்.
அந்த அமலை நான் செய்தால் லேசாக சொர்க்கம் போக வேண்டும், அப்படிப்பட்ட அமலை நீங்கள் சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு கடமையான சில விஷயங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் நீ வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், இப்படி என்று ஃபர்லான காரியங்களை மாத்திரம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். வந்த மனிதர் சொல்கிறார், இதை மட்டும்தான் நான் செய்வேன், இதை விட எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அவர் போகிற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையில் அவர் சொல்வதை போல அவர் செய்வாராக இருந்தால் அவர் சுவர்க்கவாதி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவர் ஒரு சஹாபியாக இருந்தார். அவருடைய பேணுதல், அவருடைய ஆசை, அவருடைய அழுகை எங்களை போல சந்தர்ப்பத்துக்கு கூடி குறைகின்ற ஒன்றாக இருக்கவில்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஈமானை கூட்டிக் கொள்ளுகின்ற விஷயத்தில் அதிக கவனத்தோடு பேணுதலோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நாங்க உலக விஷயத்துல கவனமாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல பாடசாலைக்கு பிள்ளைய 7:15 கூட்டிட்டு போகணும்னா எல்லாரும் கூட்டிட்டு போறோம். 7:30க்குள்ள கேட்ட கூட்டிடுவாங்க அப்படின்னு தெரியுமாக இருந்தால் அதற்கு முதலே எழும்பி அதற்கான முயற்சிகளை செய்கிறோம். வியாபாரத்தில எந்த பக்கம் ஓட்டை விழும் என்று நாங்கள் அதை ஆய்வு செய்து அதை அடைக்கிறோம். வியாபாரத்தில எப்படி நிறைய லாபங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று உலக விஷயத்தில் கச்சிதமாக கவனமாக இருக்கிறோம். தப்பு கிடையாது, மார்க்கம் தடுக்கவும் இல்லை, அதை செய்யவும் சொல்கிறது. ஆனால் இபாதத்துடைய, ஈமானுடைய, மார்க்கத்துடைய, பேணுதலுடைய விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவுக்கு இந்த மார்க்க விஷயத்தில் பேணுதல் இல்லாத ஒரு நிலைமை எங்களிடத்தில் காணப்படுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குன் ஃபித் துன்யா கஅன்ன கரீப் அவ் ஆபிரி சபீல், இந்த உலகத்தில் வாழுகிற போது நீ ஒரு பரதேசியை போல வாழு அல்லது ஒரு பயணியை போல நீ வாழு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமானது, அவருடைய பேணுதல் என்பது ஆச்சரியமானது, அவருடைய அழுகை என்பது ஆச்சரியமானது, அவருடைய தியாகம் என்பது ஆச்சரியமானது, அவருடைய இந்த உலக வாழ்க்கை என்பதும் ஆச்சரியமானது. ஆனால் அவரை நீங்க பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த வரலாற்றிலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார். ஒரு இடத்தை தவிர ரசூலுல்லாஹ்வோடு எந்த வரலாற்றிலும் அவர் தொடர்பட்டிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் சேர்ந்து யுத்தம் செய்திருக்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லாம் பார்த்தோமாக இருந்தால் உண்மையில் ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய விஷயங்களோடு அவர் தொடர்பு படல அப்படி என்று கேட்டால், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தார். கிட்டத்தட்ட 13-14 நிரம்பிய ஒரு சிறுவராக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்தார். அவரை பற்றி குர்ஆனை படிக்கிற நேரம் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் மட்டும்தான் அவரை பற்றி குர்ஆனிலே வருகிறது. அவர் எத்தனை ஹதீதுகள் அறிவித்திருக்கிறார் அப்படி என்று நீங்கள் படிக்கிற நேரம் ஒரே ஒரு ஹதீதை மட்டும்தான் அவர் இந்த உலகத்துக்கு, சமூகத்துக்கு சொல்லி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க நீங்க, அவருடைய விஷயத்தில் ஒரே ஒரு குர்ஆன் வசனம், அவர் சொன்ன ஹதீஸ் ஒரே ஒரு செய்தி. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வோடு ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தொடர்படுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்படுகிறார். அவ்வளவுதான் இஸ்லாமிய வரலாற்றில் அவரை பற்றி நாங்கள் படிக்கிற போது கண்டுகொள்ளுகின்ற பொக்கிஷங்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது அபூர்வமானது, ஆச்சரியமானது. அவருடைய பேணுதல் என்பது அபூர்வமானது, ஆச்சரியமானது. எப்படிப்பட்ட ஒரு பேணுதல் என்றால், ஒருவர் ஒரு ஆள்கிட்ட ஒரு 3500 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவர் வாங்கின கடன் 3600 ரூபாயா 500 ரூபாயா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்தால் நம்ம என்ன செய்வோம் என்றால், சரி 3600 ரூபாய் தான், 100 ரூபாய் பாக்கத்தவளை கொடுத்துருவோம் அப்படின்னு பேணுதலுக்காக 100 ரூபாயை கொடுப்போம் அல்லது 50 ரூபாயை கொடுப்போம்.
இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதையும் தாண்டி 4000 ரூபாய் தான் வாங்கியிருப்பேன், 5000 ரூபாய் தான் வாங்கியிருப்பேன் அப்படி என்று ஒரு உச்சகட்ட பேணுதலில் இருந்த ஒரு நபித்தோழர் தான் உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்ற இந்த நபித்தோழர். இவர் எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பார், எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்குகின்ற ஒரு நபித்தோழர். இவருடைய ஆசை எல்லாமே இந்த உலகத்தில நான் ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சிறுவனாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தபுக் யுத்தத்துக்காக வேண்டி மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைக்கிற நேரம் இவங்களோட வாப்பா மௌத், இவர் ஒரு வாப்பா இல்லாத ஒரு பிள்ளையாக வாழ்ந்து வளர்ந்து வருகின்ற நேரம். இவரை வளர்க்கக்கூடியவர் ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லுகின்ற ஒரு வளர்ப்பு தந்தை இடத்தில் இவர் வளர்ந்து வருகிறார். இவங்களோட உம்மா இவர சொந்த வாப்பா மௌத்தாகின உடனேயே வேற ஒரு கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு அறிஞர் சொல்றார், இந்த உலகத்தில் பட்டட்ட தன்மையோடு வாழ்ந்தவர்கள் 3 பேர்கள், 3 சஹாபாக்களை நாங்கள் முன்னிலைமைப்படுத்தலாம். அதுல ஒன்று உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒன்று இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் வருவார்களே, அவரும் இந்த உலகத்துல மிக பட்டற்ற தன்மையோடு வாழ்ந்தவர்கள். அதே போன்று அவுஃப் இப்னு சத்தாத் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், அவரும் இந்த உலகத்தில மிக பட்டற்ற தன்மையோடு வாழ்ந்தவர்கள். இப்படி 3 பேரை என்ன செய்யலாம், உள்ளடக்கலாம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்வதை பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் தபுக் போருக்காக வேண்டி நிறைய பேர் அழைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் தபுக் போருடைய வரலாறு, நாங்கள் எல்லாம் படிச்ச வரலாறு. அதுல 3 பேர் வராம இருந்து ரசூலுல்லாஹ் கிட்ட நாங்க வராத்துக்குரிய காரணத்தை சொல்லி பல காலங்கள் பேசாமல் இருந்து அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்த வரலாறுகள் எல்லாம் இந்த தபுக் யுத்தத்தில் நடந்த வரலாறு. இந்த தபுக் யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர்ட்ட என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. எல்லா யுத்தத்துக்கும் ரசூலுல்லாஹ் இடத்தையும் பெயரையும் சொல்லாம போவாங்க. இந்த யுத்தத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே போனாங்க, இந்த நாளையில தான் போறோம், இந்த இடத்துல தான் போறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன ஒரு யுத்தம் இந்த யுத்தம். நிறைய முனாஃபிக்குகளையும் முஸ்லிம்களையும் பிரித்து காட்டிய ஒரு யுத்தம் தான் இந்த தபுக்குடைய யுத்தம். இந்த யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் மக்களிட்ட இந்த யுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நேரம் வெயில் கொட்டன்னா மதீனாவில் கொட்டுகிற நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஈச்சம் மரங்கள் பழங்கள் எல்லாம் என்ன செய்யும், அதிகமாக அறுவடை கிடைக்கிற நேரம். நீ சோதனையை பாருங்க, வெயில் வேற, வெயில் வந்தால் அந்த காலத்துல ஈச்சம் மரங்கள் என்ன செய்யும், நிறைய கிடைக்கும், விவசாயம் நிறைய வரும். அப்படிப்பட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வசூல் வேற செய்யறாங்க, யுத்தத்துக்கு தாங்கன்னு வசூல் செய்யறாங்க. இதுலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற நேரம் உஸ்மான் அவர்கள் ஆடையில கொண்டு போய் கொட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதுக்கு பிறகு நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொன்னதும் இதுதான். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் மன் ஜஹஸல் ஜைஷல் உஸ்ரா ஃபலகுல் ஜன்னah, இந்த யுத்தத்துக்காக யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் அப்படின்னு சொன்னவுடன் வீட்டுக்கு போறார். ஏதாவது இருக்குமா என்று தேடுறார், ஒன்றுமே இல்ல. ரசூலுல்லாஹ் வாரார், யா ரசூலுல்லாஹ் ஒன்றுமே இல்ல அப்படின்னு சொல்றார். குல்பா என்று சொல்லுகின்ற நபித்தோழர் திரும்ப வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ் நான் இந்த உலகத்துல என்னுடைய மானத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் அப்படின்னு. என்ன மானத்தை தர்மம் செய்கிற அப்படின்னு பார்த்தால், இந்த உலகத்துல அவரை யாராவது ஏசி பேசி தேவையில்லாம திட்டி அநியாயமான முறையில அவரை நொந்து இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க, அவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், அதை தர்மமாக தருகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான், மானத்தை தர்மம் செய்தீர்களே அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம். இப்படிப்பட்ட நேரத்துல தான் இவர் சின்ன பிள்ளை 13-14 வயசு நிரம்பிய நேரத்துல சாச்சாட்ட போய் சொல்றார், ஜுலாசிட்ட போய் சொல்றார், இப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றார், இந்த வெயில் நிரம்பிய காலம், இப்படிப்பட்ட நேரத்துல இந்த யுத்தத்துக்கு போறதுல இருந்து பின்வாங்குற மாதிரி முனாஃபிக்குகளோடு சேர்ந்திருந்த அந்த ஒரு குணம் கலந்து ரசூலுல்லாஹ்வை லைட்டா குறை காண்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறார். ஆனா இந்த ஜுலாஸ பொறுத்த மட்டும் உமைர் இப்னு ஸஅதோடு நேர்மையாகவும் மிக இரக்கமாகவும் நடந்து கொண்டார். பெத்த பிள்ளை அல்லது பெறார வளர்த்த பிள்ளை என்ற பாகுபாடு காட்டாத அளவுக்கு அவ்வளவு இரக்கமாக நடந்து கொண்டார் ஜுலாஸ் இந்த உமைர் இப்னு ஸஅதோடு. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் உமைர் இப்னு ஸஅத் ரசூலுல்லாஹ்வை பத்தி ஒரு மாதிரியாக சொன்ன நேரம், அப்ப 13 வயசு
அப்ப சொல்றார், ஜுலாஸ்கிட்ட சொல்றார், இங்க பாருங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க. நான் இத போய் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன். சொன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க, சொல்லாட்டி அல்லாஹ் என் மீது ஏதாவது தண்டனை இறக்கிடுவானோ என்று நான் பயப்படுறேன். சுப்ஹானல்லாஹ். 13 வயசுல அவர்கிட்ட இருந்த அந்த மார்க்கத்துடைய பக்குவம், பேணுதல், சொன்னா உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை கொண்டு போன ஒரு குற்றத்துக்கு நான் ஆளாக வேண்டி வரும். ஆனா நீங்க என்னோட நல்லா நடந்து கொண்டீங்க, எனக்கு உதவி செய்தீங்க, எனக்கு தந்தை இல்லாத ஒரு இடத்தில இருந்து தந்தையாக என்னை கவனித்துக் கொண்டீர்கள். ஆனா சொல்லலன்னா அல்லாஹ்ட தண்டனை எனக்கு இறங்கிடுமோ என்று பயமாக இருக்கிறது, நான் சொல்லத்தான் வேணும் அப்படின்னார். நீ போய் சொல்ல, ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டாங்க. நாங்க போனார் ரசூலுல்லாஹ் கிட்ட, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், என்ன வளர்ப்பு தந்தை என்ன செய்கிறார், இப்படி உங்களை சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, ஜுலாஸ் இங்க வாங்க, இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மறுக்கிறார், ஜுலாஸ் மறுக்கிறார், நான் அப்படி எல்லாம் சொல்லல யார் ரசூலுல்லாஹ்னு மறுக்கிறார். இந்த மறுக்கிற நேரத்தில முனாஃபிக்குகளும் அந்த சபையில இருக்கிறாங்க. அப்ப முனாஃபிக்குகள் சொல்றாங்க, பாருடா, வளர்த்த குத்தத்துக்கு இந்த புள்ளை எப்படி பொய்ய சொல்லி வளர்த்தவரை மாட்டி விடுகுது அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு சரியான கவலை, 13 வயசுல சரியான வேதனை. அந்த நேரம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் சொன்னது உண்மை என்று உனக்கு தெரியும், ஜுலாஸ் நான் பொய் சொன்னேன்னு சொல்றார், இருக்கிற எல்லாருமே நான் சொல்லல பொய் அப்படின்னு சொல்றாங்க. சில ஆட்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல உள்ளவங்க, இந்த புள்ள சின்ன புள்ள தானே, ஏதோ புத்தியில கோளாறு இருக்குது போல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. 13 வயசு பிள்ளை. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உடல் மாற ஆரம்பிக்கிறது, முகம் மாற ஆரம்பிக்கிறது. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. அந்த வஹிதான் சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தின் 74வது வசனம். மா யஹலிஃபூன பில்லாஹி மா காலு என்று சொல்லுகின்ற, யஹலிஃபூன பில்லாஹி மா காலு அப்படி என்று சொல்லுகின்ற வசனம் இறங்குது. அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் என்றால், சிலர் தான் சொன்ன வார்த்தையை சொல்லவில்லை என்று அல்லாஹ்வின் மீது பொய் உரைக்கிறார்கள். நான் சொல்லல அப்படின்னு பொய் உரைக்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்ன உடனே முதலாவது எழும்பி தனக்குத்தான் இந்த வசனம் இறங்கியிருக்கிறதோ என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே 13 வயசுல யார் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் என்று சொல்றாரு உமைர் இப்னு ஸஅத். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை சொல்ல இல்ல அல்லாஹ் தஆலா, ஜுலாஸ் உங்களோட வளர்ப்பு தந்தையை பத்தி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா. அப்பதான் வளர்ப்பு தந்தை எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் உண்மைதான் சொன்னேன், அல்லாஹ் உன்னை சொல்லித்தான் நான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் என்று சொன்னாங்க. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை யோசித்து பாருங்கள், 13 வயதில் அந்த பிள்ளையிடத்தில் இருந்த பக்குவம், நேர்மை, உண்மை, வாய்மை, இறைவன் என்னை தண்டிப்பானோ என்ற அந்த அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சம் எவ்வளவு 13 வயசுல. இன்றைக்கு நம்ம மார்க்கத்துல சின்ன பிள்ளைகளை பார்த்து, சின்ன பிள்ளைகள் தான் அப்படித்தான், இளைஞர்கள் தான் அப்படித்தான், அது குடிக்கிறையும் தான், பிறகு திருந்துறையும் தான், ஐஸ் அடிக்கிறையும் தான், பிறகு திருந்துறையும் தான், நாங்களும் அப்படித்தானே இருந்தோம் என்று பார்க்கின்ற ஒரு காலமாக இன்றைக்கு மாறி போயிட்டு இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவ்வளவுக்கு பேடுதலாக வளர்ந்தவர் இவருடைய விஷயத்தில் இந்த குர்ஆன் வசனம் மட்டும்தான் அல் குர்ஆனில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்க பாருங்க, இவர வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற படிப்பினையில ஒன்று இது. இன்னும் ஒன்று, இவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம் எந்த யுத்தத்திலும் இவர் கலந்து கொள்ளல, எந்த யுத்தத்திலும் இவர் கலந்து கொள்ளல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு நிறைய ஜஸீரத்துல் அரபுல நிறைய யுத்தங்கள் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கிற நேரமெல்லாம் எல்லா யுத்தத்திலும் இவர் கலந்து கொள்வார். எந்த அளவுக்கு என்றால், சிரியா இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிற போது அந்த யுத்தத்திலும் கலந்து கொண்டவர் இந்த நபித்தோழர் உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர்வுடைய ஆட்சி காலம், உமருடைய ஆட்சி காலத்துல இந்த உமைர் இப்னு ஸஅத் போராடி கொண்டிருக்கிற அவருடைய விருப்பமே அதுதானே, நான் யுத்தம் செய்யணும் தானே ஆசை. அப்படி போராடி கொண்டிருக்கிற நேரத்துல உமர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் என்றால், இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக நீங்க என்கிட்ட வரணும். உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி அனுப்புறாங்க. கடிதம் கிடைக்குது, யுத்தத்துல போராடி கொண்டிருக்கிறார். அப்போ ஜனாதிபதி கூப்பிட்டா போகணுமே என்பதற்காக இடை நடுவுல திரும்ப வார உமர் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யுத்தத்தில இருந்து விடுபட்டு யுத்தத்தை நிப்பாட்டிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அவர் சொல்றார், நான் ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக போக எனக்கு ஏலா அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், யுத்தம் செய்து கொண்டிருக்கிற மனிதரை கூப்பிட்டு நீங்க கவர்னராக ஒரு நாட்டுக்கு போகன்னு சொல்ற நேரம் இவர் சொல்றாரு எனக்கு ஏலா, நான் போக மாட்டேன், யுத்தம் தான் செய்ய போறேன். இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு பள்ளியில இருக்கிற ஒரு ஆளையே பள்ளியில இருந்து தூக்க முடியல. அவரே நான் தான் இருப்பேன் இருக்கிற காலம் இந்த காலம். ஆனா அவரு ஒரு நாட்டுல கவர்னராக போங்க அப்படின்னு சொல்ற நேரம் ஏலாண்டாரு. உமர் அவருங்க விடல, நீங்க போகத்தான் வேணும் அப்படின்னு உமர் அவர்கள் பிடிச்சபடியாக உமர் அவங்க வேண்டிக் கொண்டதற்கு இணங்க விருப்பம் இல்லாமல் ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக போகிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக போனவர் தான். உங்களுக்கு தெரியும், ஹிம்ஸ் பிரதேசம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நிறைய பொருளாதாரத்தை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு பிரதேசம் தான் இந்த ஹிம்ஸ் பிரதேசம். இப்போ ஒரு வருஷம் ஆயிட்டு ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு போனவர் எந்த ஒரு தகவலும் இல்லை. உமர் அவர்களுக்கு ஏதாவது அங்கிருந்து பொருட்களை அனுப்போடும், தொடர்பு இருக்கோடும், ஒன்றுமே இல்லை. இப்ப உமர் பாக்குறாங்க, என்னடா இந்த மனுஷன் போனவரு எந்த தகவலும் இல்லையே அப்படின்னு உமர் அவர்களுக்கு லைட்டா என்ன ஏது அப்படின்னு பார்க்கத்தானே வேணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஒரு கடிதம் எழுதி சொல்றாங்க, நீங்க இந்த கடிதம் கிடைச்ச உடனே நீங்க வரணும் அப்படின்னாங்க உமர்லாம். இப்ப இந்த கடிதம் கிடைக்குது, ஒரு வருஷம் முடிஞ்சு கடிதம் கிடைச்ச உடனேயே திரும்ப என்ன செய்யறார், உமைர் இப்னு ஸஅத் வாராங்க. எப்படி வாரார் என்றால், ஹிம்ஸ் பிரதேசத்தில இருந்து மதீனாவுக்கு நடந்து வாரார். சுப்ஹானல்லாஹ், நடந்து வாரார். கிட்டத்தட்ட ஒரு மாத கால பயணம். இடையில தங்குறது, மூத்த கழுகிறது, உடுப்பெல்லாம் மாத்திரல, அப்படியே வாரார். சாப்பாடு கொஞ்சத்தோட எடுத்துக்கிட்டு இப்படியே வாராரு. ஒரு தோல் பை, ஒரு சட்டி, பானை இதோட இப்படியே வாராரு. மனைவியையும் கூட்டிக்கிட்டு வாராரு. உமர் அவன்கிட்ட வந்து சலாம் சொல்றாரு. இடையில தங்கி மூத்த கழுகி சாப்பிட்டு இப்படியே வந்து ஒரு மாசத்துக்கு பிறகு வந்து சேர்றார். இப்ப உமர் அவர்கள்ட்ட போய் சலாம் சொல்றாரு. உமர் அவன் கேட்கிறாங்க, என்ன ஒன்றுமில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவரு கேட்கிறாரு, ஒன்றுமில்லையாண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் அவன் கேட்கிறாங்க, நீங்க என்னத்துல வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. நான் நடந்து வந்தேன்டாரு. ஏன் நீங்க நடந்து வந்தீங்க, உங்களுக்கு ஒரு வாகனம் இல்லையா அல்லது அந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க. நான் ஊர் மக்கள்கிட்ட கேட்கையும் தேவையில்ல, எனக்கு வாகனமும் தேவையில்லைன்றார். அவருடைய பேச்சில உள்ள நேர்மை, ஒரு ஜனாதிபதி கிட்ட பேசுகின்ற ஒரு நிலைமை, அடங்கி ஒடுங்கி தப்பு தவறு இதெல்லாம் இல்லை, நேர்மையா பேசுறாரு. அப்ப உமர் அவன் கேட்கிறாங்க, எங்க அங்க உள்ள சொத்து பத்துடைய கணக்கு வழக்கு விஷயம் என்ன அப்படி ஒன்றும் இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, இல்ல எல்லாமே இருக்குது, அங்கு உள்ள சொத்துக்களை எல்லாம் சேர்த்தேன், அங்கு உள்ள மக்களை எல்லாம் சேர்த்தேன், பெரிய பெரிய தனவந்தர்கள் நல்லவர்களை எல்லாம் சேர்த்து மசூரா பண்ணினேன். அப்ப மசூரா பண்ணி என்ன செய்யலாம், அந்த கிடைக்கிற பொருளாதாரத்தை என்ன செய்யலாம் என்று பேசுற நேரம் இத நம்ம இந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம், அப்படியே பிரிச்சு கொடுத்துடுவோம் அப்படின்னு முடிவு வந்துச்சு. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். உங்களோட பேர் வரல உமர், வந்திருந்தால் உங்களுக்கும் ஒரு பங்கை அனுப்பியிருப்பேன் அப்படின்னா. உங்களோட பேர் வரல, வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு பங்கு வந்திருக்கும், ஆனா உங்களோட பேர் ஒருத்தரும் சொல்லல அப்படின்னாரு. அப்ப உமர் பார்க்காங்க, நம்ம நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனிதரைத்தான் இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு கவர்னராக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னாரு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை திரும்ப உமர் சொல்றாங்க, நீங்க திரும்ப ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னரா போங்க அப்படின்னு. இப்ப சொன்னார், ஏல தயவு செய்து என்ன விட்டுடுங்க, நான் இந்த மதீனாவுல உள்ள ஒரு ஓரத்துல போய், இந்த குடும்பம் மதீனாவின் ஓரத்தில் வாழுது, அங்க போய் அப்படியே வாழ்ந்து மௌத்தாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த பதவி பட்டம் எதுவும் வேணா விட்டுடுங்க அப்படின்னு. உமர் திரும்பியும் என்ன செஞ்சாங்க, நீங்க போகத்தான் வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. 7 ஆண்டை நின்றார். உமர் செய்ய வழி இல்லை, அப்ப போக வேண்டாம். அப்ப மதீனாவுடைய எல்லை பகுதியில வந்து குடும்பத்தோட வாழ்றார். எதுவும் கொடுக்கல, இவ்வளவு காலம் இருந்துட்டு இந்த சட்டி முட்டியோட வந்துட்டு நடந்து வந்து ஒரு வாகனம் இல்லாத இந்த கவர்னருக்கு ஒரு சொத்தும் பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கல. போய் மதீனாவுடைய எல்ல பிரதேசத்துல வாழ்ந்தவர் அவரை பற்றிய ஒரு தகவலும் இல்லை. இப்ப உமர் அவர்களுக்கு சரியான கவலை, அதே கவர்னரா இருந்த மனுஷன், அவரை பற்றிய ஒரு தகவல் இல்லை, என்னையா இருக்கும் அப்படின்னு ஹாரிசா என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரை கூப்பிட்டு கொஞ்சம் காசை எடுத்து, இந்த சல்லியை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, உமைர் இப்னு ஸஅதுடைய வீட்டுக்கு போங்க. ஆனா நான் தந்தேன்னு சொல்லப்படாது, நீங்க போய் அங்க ஒரு விருந்தாளி போலதான் தங்கணும். அவரோட குடும்ப நிலைமைய பாருங்க,
அவரோட பொருளாதார நிலைமைய பாருங்க, அவர் எப்படி வாழ்றாருன்னு பாருங்க. நல்ல சொத்து பத்தோடு வாழ்ந்தாருன்னா இதை கொடுக்காம எடுத்துட்டு வந்துடுங்க, கஷ்டமான நிலைமையை கண்டீங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு உமர்லாம் சொன்னாங்க. இந்த நேரத்துல போறாரு, அந்த வீட்டுல போய் உமைர் இப்னு சாத சந்திக்கிறாரு. அப்ப உமைர் இப்னு சாதிட்ட கேட்கிறாங்க, நான் உங்களோட வீட்டுல விருந்தாளியா தங்கட்டுமான்னு கேட்கிறாங்க. தாராளமா தங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்கிறாரு உமைர் இப்னு சாத். நான் மதீனாவுல இருந்து வாரேன். அப்ப உமர் எப்படி இருக்கிறான்னு கேட்கிறாங்க. நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல உமைர் இப்னு சாத் கையேந்தி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உமருக்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு துவா கேட்கிறார். ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே கொடுத்து அனுப்பல. அப்ப துவா கேட்கிறாங்க. துவா கேட்டுக்கிட்டு ஒரு நாள் தங்கி முடிஞ்சு அந்த வீட்டிலேயே சாப்பிட்டு அப்படியே வெளியில வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பின அந்த ஹாரிதா என்று சொல்ற அந்த மனிதர். அப்ப பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற, நான் உமைர் இப்னு சாதுடைய வீட்டுல விருந்தாளியா வந்திருக்கிறேன். அப்ப பக்கத்து வீட்டுக்கார மக்கள் சொன்னாங்க, நீங்க உமைர் இப்னு சாதுடைய வீட்டில் தயவு செய்து தங்க வேண்டாம், நீங்க இரவு சாப்பிட்ட சாப்பாடு உமைர் இப்னு சாத் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உள்ள சாப்பாட்டை தான் நீங்கள் சாப்பிட்டீர்கள், இதுக்கு மேல நீங்க அங்க தங்காதுங்க, திரும்பியும் நீங்க தங்கினா அவரும் அவரோட பிள்ளையும் மனைவியும் பட்டணி கிடக்க வேண்டி வரும், எங்கட வீட்டுல வந்து விருந்தாளியா தங்குங்க. சுப்ஹானல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவரை பத்தி அவருடைய வறுமையை பத்தி சொல்றாங்க. இந்த நேரத்தையில பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தவருக்கு சரியான வேதனை. காசை கொண்டு போய் கொடுத்தாரு கையில, இந்தாங்க சல்லி வச்சுக்கங்க, உமர் தந்தார் அப்படின்னாரு. இது என்னத்துக்கு எனக்கு பணம் அப்படின்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்துல சொன்னார் உமர் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. இது வேணா திரும்ப கொண்டு போங்க. பக்கத்துல உள்ள மனைவி சொன்னாங்க, நீங்க வேண்டுங்க, உங்களுக்கு தேவையில்லாட்டி நம்ம ஊர்ல எத்தனையோ நம்மள போல கஷ்டவாளிகள், நம்மளை விட கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, வாங்குங்க. வாங்கினாரு. அவருக்கு கண்ணுக்கு முன்ன வச்சு எல்லாத்தையும் பிரிச்சாரு, பிரிச்சு பங்கிட்டாரு, ஒன்றுமே இல்லை. இத போய் உமர் அவர்கள் அனுப்பினவர் உமர் அவர்கள் சொல்றாங்க. உமர் அவருக்கு சரியான வேதனை, இப்படி ஒரு மனுஷனா இந்த காலத்துல, இப்படி ஒரு பற்றற்ற தன்மையோடு வாழ்ற ஒரு ஆளா இந்த காலத்துல. உமர் அவர் கடிதம் எழுதினாங்க, உடனே நீங்க வாங்க அப்படின்னு கடிதம் எழுதினாங்க. திரும்ப வார அதே கோலம், அதே ஆடை, அதே ஸ்டைல், அப்படியே வார. என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேட்கிறாரு உமர், நான் கொடுத்த அனுப்பிடத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப கேட்டாரு உமைர் இப்னு சாத், நீங்க ஏன் கேக்குறீங்க, எனக்கு தானே தந்தீங்க, நான் அதை என்னையும் செய்வேன், ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னார், நான் பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு, நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. உமர் அவர்கள் இப்படியே பெரிய ஒரு 2 மூட்டையில சாப்பிடுற சாப்பாடு, 2 துணி எல்லாத்தையும் கட்டி உமர் கொடுத்தாங்க, நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வாழுங்க அப்படின்னு. உமைர் இப்னு சாத் சொன்னாங்க, எனக்கு வேணாம், எனக்கு 3 நாளைக்கு சாப்பிடுறதுக்கான சாப்பாடு என் வீட்டுல இருக்கு, என் வீட்டுல 3 நாளைக்கு சாப்பிடுறதுக்கான சாப்பாடு என் வீட்டுல இருக்கு, எனக்கு வேணாம், நீங்க வச்சுக்கங்க, நான் போறேன் என்று சொன்னவர் உமைர் இப்னு சாத் கேட்டாங்க, உமரே இருக்கிற 2 ஆடையையும் எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. நான் எப்ப கவர்னராக எம்ஸ் பிரதேசத்துக்கு போனேனோ அப்பையில இருந்து உடுத்திருக்கிற உடுப்பு இந்த உடுப்பு மட்டும்தான், வேற உடுப்பு எனக்கு கிடையாது. என் மனைவிக்கும் எனக்கும் இதே உடுப்போட தான் இருக்கிறோம், இதுக்கு மேல அந்த உடுப்பை உடுத்துட்டோம் என்றால் அந்த உடுப்பு பாவிக்க முடியாது, இத்து போயிட்டு தயவு செய்து அந்த 2 உடுப்பையும் தாரிங்களான்னு கேட்டாங்க. உமர்ல அவர்கள் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். உமர்ல அவர்கள் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். அந்த 2 உடுப்பையும் எடுத்துட்டு போனவர் மதீனாவுடைய எல்லை பிரதேசத்துக்கு போறார், அங்க வாழ்றார், அங்கேயே மௌத்தாகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அவருடைய பேணுதலும் அவருடைய பற்றற்ற தன்மையும் இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ரமலான் வந்தா இபாதத், ரமலான் வந்தா தஹஜ்ஜத், ரமலான் வந்தா குர்ஆன், ரமலான் வந்தா பயான், ரமலான் வந்தா தஃப்சீர், ரமலான் வந்தா வரலாறு, ரமலான் வந்தா பள்ளிகளா வாழ்க்கை தோழர்களே. அந்த மனிதர் இந்த உலக வாழ்க்கையிலே இப்படித்தான் இருந்தார் என்றால் மார்க்க விஷயத்தில் எவ்வளவு பேணுதலான மனிதராக அவர் இருந்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்க. இவர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தாயின உடனே உமர் அவர்களுக்கு செய்தி கிடைக்குது, இவர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு செய்தி கிடைக்குது. அந்த நேரத்துல உமர் அவர்கள் வாராங்க, அடக்கிட்டாங்க. கபரடியில போய் நின்றாங்க. உமர் கபரடியில போய் நின்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் கிட்ட நீங்க எதையாவது துஆ கேட்கணும்னா எதை கேட்பீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அங்க இருக்கிற மக்கள் எனக்கு நிறைய அல்லாஹ் பொருளாதாரத்தை தரணும், அதை இந்த மக்களுக்காக நான் தர்மம் கொடுக்கணும், அல்லாஹ் எனக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தரணும், நிறைய அடிமைகளை வாங்கி நான் என்ன செய்யணும்,
அல்லாஹ்வுக்காக வேண்டி உரிமையிடணும். நிறைய அல்லாஹ் தஆலா எனக்கு சொத்துக்களை தரணும், ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அதை நான் என்ன செய்யணும், தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உமர் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், லட்சக்கணக்கான உமைர் இப்னு சஅதை அல்லாஹ் தஆலா எனக்கு தர வேண்டும், இந்த உலகத்தில் நல்ல சிறந்த ஆட்சியை செய்வதற்கு என்று நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இவர் அறிவிச்ச செய்தி ஒரே ஒரு செய்தி, புகாரியில 5717வது செய்தி, லா அதுவா வலா தியர், தொற்று நோய் என்பது கிடையாது என்ற ஹதீஸ் இருக்குதானே, அந்த ஹதீஸ் மட்டும்தான் இவர் அறிவிச்ச ஹதீஸ். இவ்வளவு ஹதீஸ்லையும் இவர் அறிவித்த ஒரே ஒரு செய்தி, சுபஹானல்லாஹ். இன்றைக்கு இவருடைய வாழ்க்கை எங்க, நம்மட வாழ்க்கை, நம்ம எல்லாரும் தான், நீங்க எல்லாரும் தான், நம்மட மனைவி, நம்மட வீடு, நம்மட சூழல், நம்மட தொழில், நம்மட ஆடை, நம்மட உணவு, நம்மட வாகனம், நம்மட வசதி எல்லாம் தான். இவ்வளவத்தையும் தந்த ரப்புக்கு எவ்வளவு நன்றி உள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் எவ்வளவு அல்லாஹ்வோடு இந்த உலகத்திலே இருந்து தூரமாகி தொடர்போடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட படிப்பினைகள் எல்லாம் உள்ளத்தில் வருகின்ற போது, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சமாவது இபாதத்தில் முன்னேறுகின்ற, விடாமல் இபாதத் செய்கின்ற அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம குத்துபாவுடைய ஆரம்பத்துல சொன்னதை போல, குன் ஃபித் துன்யா கஅன்ன கரீப் அவ் ஆபிரி சபீல், இந்த உலகத்தில் நீ ஒரு வழிபோக்கனை போல அல்லது ஒரு பரதேசியை போல நீ வாழு என்ற அந்த ஹதீஸுடைய ஒட்டுமொத்த வடிவமும் உமைர் இப்னு சஅத் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் இப்படி பார்க்கிறோம். இப்படி 1000 சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நம்ம அப்படி வாழணும் என்று இஸ்லாம் ஒரு காலம் என்ன செய்யல, விரும்பல. அப்படி ஒரு மனிதர் வாழ்றார் என்றால் அதை இஸ்லாம் என்ன செய்யாது, வெறுக்கோ மாட்டு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து, இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்க நன்றி செலுத்தினீர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்துவான். நன்றி கெட்ட மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் பயந்து, இந்த உலகத்தில இப்படியான வரலாறுகளை படிக்கிற நேரம் உலகத்தில இருந்து ஓடி வாழணும் என்று கூட இல்லாட்டியும் இபாதத்தோடு சேர்ந்து வாழணும் என்று சொல்லுகின்ற உணர்வுகளை பெற்று நானும் நீங்களும் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.